வாசிப்போமா எல்லாரும்? ஏசாயா 35:10 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா ஒரு தடவை? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஓகே. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். ஓகே. சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள். கொஞ்சம் சஞ்சலம் தவிப்போம், ஓடிப்போம். ஓகே. கர்த்தர் நல்லவர். சந்தோஷம் என்பது தேவனுடைய பெரிய சித்தம். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். லேசாக குறைச்சிக்கோங்க. ஓகே. நாம் கல்லறை தோட்டம் மாதிரி காட்சி அளிக்கக்கூடாது. இங்கே வசனம் என்ன சொல்லுது? வனாந்தரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் என்ன செய்யும்? செழிக்கும். கல்லறை தோட்டம் பார்த்துருப்போம்ல எல்லாரும். நம்ம ஊர் கல்லறை தோட்டத்தை பற்றி பேசலை. கல்லறை தோட்டம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள், பேசுங்க. கல்லறை தோட்டம் எப்படி இருக்கும்? பொதுவாக வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும், ஆர்டராக கரெக்டாக இருக்கும். பூக்களால் அப்படியே மனம் வீசும். பார்க்குறதுக்கே எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் என்ன இருக்காது தெரியுமா? அங்கே ஜீவன் இருக்காது. அங்கே என்ன இருக்காது? ஜீவன் இருக்காது. பிரசவ வார்டு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நுழைஞ்சிட்டே வந்திருக்கோன்றீங்களா? பிரசவ வார்டு எப்படி எப்படி இருக்கும்? யாரும் சொல்கிறாங்களே. வெரி குட். பிரசவ வார்டு நாற்று அடிக்கும், அங்கே சத்தம் கேட்கும், வலி இருக்கும். ஆனால் அங்கே என்ன இருக்கும்? ஜீவன் இருக்கும். கல்லறை தோட்டத்தில் என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. நமக்கு என்ன முக்கியம்? ஜீவன் தான் முக்கியம். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நல்ல அழகாக ட்ரெஸ் உடுத்திட்டு வந்திருப்பாங்க, நகையெல்லாம் போட்டு, எப்படி நல்ல சேரீ உடுத்தி நல்ல ட்ரெஸ் பண்ணி இப்படி கரெக்டாக அழகாக என்ன செஞ்சுருப்பாங்க? வல்ல உட்காந்துருப்பாங்க பாருங்க. ஆனால் சிரிக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன செய்ய மாட்டாங்க? சிரிக்க மாட்டாங்க. சிரிக்கலைன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் நல்ல அழகாக ட்ரெஸ் உடுத்தி ஜம்முன்னு உட்காந்துட்டு சிரிக்கலைன்னா அதை விட ஒரு வேற கொடுமையானது எதுவுமே இல்லை. அதான் நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை கல்லறை தோட்டம் மாதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சிலர் எல்லாம் எப்படி கேட்குறாங்கன்னா, எப்படிங்க சிரித்து சந்தோஷமாக இருக்க முடியும்? எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது தெரியுமா? என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு தெரியுமா? எப்படி சிரிக்கிறது? எல்லாம் கவனிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நாம் சிரிப்பு காட்டி சிரிக்கிறது இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்களேன். சிரிப்பு காட்டி சிரிக்கிறது இருக்குது. நம்ம ஒன்றும் தஞ்சாவூர் பொம்மை கிடையாது. சொல்லுங்கள். தஞ்சாவூர் பொம்மைன்னு என்னது? அதை ஆட்டி விட்டால் என்ன செய்யும்? ஆடிக்கிட்டே இருக்கேன். கீ கொடுத்தா தான் என்ன பண்ணுவோம்? ஏதாவது நடக்கும். நம்ம அப்படி கிடையாது. நமக்குள்ள ஆல்ரெடி எப்போயுமே என்ன உண்டு? சந்தோஷம் ஆண்டவர் நமக்குள்ளே வச்சிட்டார். நம்ம மீட்கப்பட்டாச்சு அப்படின்னா சந்தோஷம் எங்கே இருக்கு? நமக்குள்ளே தான் வச்சிருக்கிறார். நம்ம தான் அவர் கொடுத்த சந்தோஷத்தை ஏதோ ஒரு ரீதியில் தொலைச்சிட்ருக்குமே ஒழிய அவர் கொடுத்தது உண்மை. ஆமாம், சந்தோஷம் நமக்குள்ளே தான் இருக்குது. நமக்கு வேதவசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது என்னவா? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் நானும் தேவராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா இல்லையா? உட்பட்டாச்சா இல்லையா? எத்தனை அதெல்லாம் டவுட் இருக்கா? இல்லைங்க டவுட் இருக்குன்னு யாராவது சொல்கிறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ? முதல்ல இருளின் ராஜ்யத்துக்குள்ளே கடந்தோம். குப்பை அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மளை வச்சுட்டாரு. சரிங்களா? அந்த ராஜ்யத்துக்குள்ளே என்ன இருக்குது?
பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஆமென். சரி, நமக்குள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். சந்தோஷம் எங்க இருக்கு? எல்லாரும் சந்தோஷம் எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம யாரும் ஒரு ஆள் சிரிப்பு காட்டி தான் நான் சிரிப்பேன் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? ஏதோ ஒரு நகைச்சுவையை பார்த்து தான் என்னால் இது பண்ண முடியும் அப்படி கிடையாது. அதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை தான். அப்படி இருந்த சந்தோஷம் தான். ஆனால் அது இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன்னு கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சந்தோஷம் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மீட்கப்பட்டாச்சு அப்படின்னா சந்தோஷம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஆமென். உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் தான் வெளியில் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஆமென். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்குது, அந்த சந்தோஷத்தை நீங்கள் தான் என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரணும். மீட்கப்பட்டவர்களை யாரும் அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அவசியமே இல்லை. சந்தோஷப்படுத்தணும் நல்லது, ஆனால் சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க. சஞ்சலமும் தவிப்பும் என்ன சொல்றாரு? நம்மளை பார்த்து ஓடிப்போம் சொல்றார். அப்ப கர்த்தர் சொன்னதை நம்ம விசுவாசித்து அதை நம்பி கர்த்தரோடு சேர்ந்து நம்மளும் சஞ்சலம் தவிப்பு என்ன செய்யணும்? ஓட பண்ணணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை சில மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு சஞ்சலம் வந்திருக்கலாம். சில காரியங்கள் மூலமாக உங்களுக்கு துக்கம் வந்திருக்கலாம். சில தவிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அல்லது சில விஷயங்களை நீங்கள் கேள்விப்படும் போது சஞ்சலம் உங்களுக்கு வரலாம். ஆனால் வாழ்க்கையில் இப்படி வர்றது இயல்பு தான். யாரோ ஒருத்தவங்க ஏதோ சொல்லி திடீர் சஞ்சலம் ஏற்படுறது, தவிப்பு துக்கம் ஏற்படுறது உண்மைதான். ஆனால் எவ்வளவு தூரம் கியூக்காக அதிலிருந்து வெளியே வரணுமோ நம்ம என்ன செஞ்சிடணும்? வெளியே வந்துடணும். இப்போ நீங்கள் ஒரு ஐஸ் குளத்துக்குள்ளே தெரியாமல் விழுந்துட்டீங்கன்னு வைங்களேன். ஐஸ் குளம்னா வழங்குதா? அதாவது உரைய வைக்கக்கூடிய பனி நிறைந்த ஒரு குளம், ஐஸ் குளம். அந்த ஐஸ் குளத்தில் தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? விழுந்துட்டீங்க. விழுந்த உடனே டக்குன்னு ஒரு 5 செகண்டில் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா அது பிரச்சனையே இல்லை. ஒரு பெரிய ஆபத்து ஒன்று என்ன செய்யாது, இருக்காது. நீங்கள் அதே ஐஸ் குளத்தில் 50 நிமிஷம் உள்ளே இருந்தீங்கன்னா ஆள் காலி. 50 நிமிஷம் உள்ளே இருந்தீங்கன்னா ஆள் காலி பாருங்க. அது போல தான் துக்கத்திலும் சஞ்சலத்திலும் விழுகிறது. எத்தனை பேர் விளங்கிட்டீங்க? துக்கத்தில் விழாமல் சஞ்சலத்தில் விழாமலாம் ஒன்றும் நம்ம இருக்க மாட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பூமியில் வாழ்கிற சஞ்சலம் துக்கம் ஏதாவது ஒரு ரீதியில் வந்துடுது. ஏதோ ஒரு காரியத்தை கேள்விப்பட்டோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ நடக்கக்கூடாது திடீர்னு நடந்து வந்துடுது, உண்மைதான். ஆனால் வாழ்க்கையில் நமக்கு துக்கங்கள் ஏற்படுவது உண்மைதான். ஆனால் அதிலிருந்து எத்தனை செகண்டில் வெளியே வர்றோம் என்பதுதான் ரொம்ப சொல்லுங்கள் ரொம்ப முக்கியம். பாருங்கள், 50 நிமிஷமாக நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா அங்கே பிரச்சனை தான். சில பேர் பாருங்கள், சிலர்லாம் துக்கத்திலையும் சஞ்சலத்திலையும் 5 வருஷமாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க, 50 வருஷம் ஆளுகள்லாம் இருக்காங்க. 50 வருஷமாக அப்படி தாங்க என் வாழ்க்கை அப்படின்லாம் இருக்காங்க பாருங்கள். அப்புறம் உரையாமல் என்ன பண்ணுறது? அப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் 5 நிமிஷம் பட வேண்டிய துக்கமான காரியத்திற்கு 5 மணி நேரத்தை கொடுக்காதீங்க. ஆமாம், நான் சொல்கிறது புரியுதா? உங்கள் துக்கத்துக்கு மதிப்பு 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே கிடையாது. உங்கள் துக்கத்துக்கு மதிப்பே எவ்வளவு? 5 நிமிஷம் தான். அதுக்கு மேலே நீங்கள் மதிப்பு கொடுக்கக்கூடாது அதுக்கு. சிலர் 5 மணி நேரமா, 5 நாட்களா, எப்படி 5 மாசமா, 5 வருஷமா துக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்காங்க. அப்படி நீங்கள் துக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. யோசித்து பாருங்க, உங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க, ஏன் 5 வருஷமா துக்கம். சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே துக்கத்தில் இருக்காங்க, எப்போ பார்த்தாலுமே சஞ்சலத்தில் தான் இருக்கிறாங்க பாருங்க. பல ஆண்டுகளாக சோகம் அவங்க வாழ்க்கையில். ஒரு புன்னகை கூட என்ன செய்ய முடியாது, அவங்க முகத்தில் பார்க்க முடியாது. ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது பாருங்க. சோகம், சஞ்சலம், தவிப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யார் இவங்களை நேசிக்கலையோ, யார் இவங்களை வெறுக்கிறாங்களோ அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது.
புரியலையோ? அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது பாருங்க. யார் இவங்களுக்கு பிடிக்காதோ அவங்கள பற்றி என்ன பண்ணிட்டு இருக்குது, எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கிறது. யார் இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்களோ அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க வாழ்நாள்லாம். அப்படியே பேசியே அவங்க பேசிட்டு போயிடுவாங்க அவங்க. ஆனால் அதை இவங்க உள்ளே எடுத்துக்கிட்டு அதை 5 வருஷமா 10 வருஷமா அப்படியே உள்ள சொல்லிட்டாங்களே. 1990 அப்படி தான் சொன்னாங்க. அவ்வளோ மனசில் வச்சுருக்காங்க அவங்களுக்கு, சுமந்து அப்படியே வச்சுட்டே இருக்கு பாருங்க. ஆனால் நல்லா கவனிங்க, அவங்கள சுற்றிலும் சந்தோஷம் கொட்டி கிடக்குதா இல்லையா? நிறைய சந்தோஷம் கொட்டி கிடக்குது. அதை என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க பாருங்க. எது இவங்களுக்கு சந்தோஷம் தராதோ அதை அதுலேயே கண்ணை வச்சிட்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இயேசுவை பற்றி எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா, அது அவருடைய அன்பை பற்றி எவ்வளவு தான் அவங்களுக்கு கேள்விப்பட்டாலும் அது அவங்களுக்குள்ளே போகலை. எல்லாமே மேலோட்டம் என்ன செய்யுது, அவங்களுக்குள்ள இருக்குது, அவங்களுக்குள்ள அது வேலை செய்யலை பாருங்கள். அன்பை பற்றி எத்தனை சொன்னாலும் அது அவங்களுக்குள்ள உள்ளே போக விட மாட்டேங்குது. மன்னிப்பை பற்றி எவ்வளோ சொன்னாலும் அது உள்ளே போக விடலை. எவ்வளவோ இந்த மாதிரி விஷயங்களை சத்தியங்களை கேட்டாலும் அது ஆவிக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன செய்யலை, போகலை பாருங்கள். அதனால தான் பாருங்கள், பல ஆண்டுகளாக தவிப்பு சஞ்சலத்தில் என்ன செய்கிறாங்க இருக்காங்க. இவங்க அப்படி சொல்லிட்டாங்க. யாரோ பேசின வார்த்தைகள், யாரோ காயப்படுத்தின காரியங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. திருப்புங்க எல்லாரும் யோவான் 15ஆம் அதிகாரம் திருப்புங்க எல்லாரும். யோவான் 15ஆம் அதிகாரம், அதில் 9வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 9. எல்லாரும் பைபிள் திருப்பி பாருங்க. ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இயேசு என்ன சொல்றாரு, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள்னானது அவருடைய அன்பை அனுபவிப்பது. நிலைத்திருங்கள்னானது அவருடைய அன்பை அனுபவிப்பது. பாருங்க, அவருடைய அன்பை ஃபீல் பண்ணுவது, அவருடைய அன்பை உணர்வது, அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஆழமாக போக விடுவது. அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஆழமாக போக விடும்போது நாம் அப்போ தான் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறோம். பாருங்க, நம்ம எப்போ சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறோம் சொல்லுங்கள். அவருடைய அன்பை நம்முடைய உணர்ந்து அந்த அன்பை நம்முடைய இருதயத்தில் ஆழமாக போக விடும்போது நம்ம சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கும். அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஆழமாக போக விடும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத துக்கங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடுதுங்க. பிதாவுடைய அன்பினால் நம்ம நிறைய 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 தேவையில்லாத விஷயங்கள் நம்ம விட்டு போகக்கூடியதாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம மன்னிக்க ஆரம்பிக்கிறோம். சரி, அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் எப்படி போக விடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு என்ன சொல்கிறாரு, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் இயேசு சொல்லிட்டாரு. எப்படி அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும்? எப்படி முடியும்? 10ஆம் வசனத்தை நல்லா வாசிப்போமே. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு, யோவான் 15:10, கற்பனைகளை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இயேசு மிகப்பெரிய விஷயத்தை சொல்றார் பாருங்க. இயேசு எப்படி பிதாவின் அன்பிலே நிலைத்திருந்தார்? அவர் சொல்றாரு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. பிதா என்ன சொல்றாரோ அவரது சித்தம் எதுவோ அதை அப்படியே கை கொள்கிறார் இயேசு. இயேசு சொல்றாரு, நான் பிதாவில் இருக்கிறேன், பிதா எனக்குள்ள என்ன செய்யறாரு இருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். என்னை பார்க்கிறே இல்லை, என்னை பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரி தான். நானும் அவர் ஏன் சொல்றாரு, நானும் பிதாவை எப்படி இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம் அப்படின்றாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, என்னை ஒரு நாளும் அவர் தனித்து இருக்க விடவே இல்லை, ஒரு நாள் அவர் தனியே இருக்க என்னை விடவே இல்லை அப்படின்னு சொல்றார். இப்படி சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க. சீசர்கள்ட்ட இதெல்லாம் சொல்றார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, சீசர்கள்ட்ட நீங்களாம் என்னை விட்டு ஒரு நாள் என்ன செய்வீங்க,
போய்விடுவீர்கள். ஆனால் என் பிதான என் அப்பா என்னை ஒரு நாளும் தனித்து இருக்க விடவே மாட்டார். நான் தனியே இருப்பதே இல்லை, நான் தனித்து விடப்படுவது இல்லை அப்படின்றார். நான் தனியாகவே இல்லைன்னு ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நான் தனியாகவே இருக்க முடியாது. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார், நீ என்ன பண்ணாலும் சரி, என்னை தூக்கி வச்சு சிலுவையில் அரையிறையா அரைஞ்சிக்கோ, நீ என்னை எப்படி வெறுத்தாலும் சரி, அப்பா என் கூடவே இருக்கிறார் அப்படின்றார். பிதா என் கூடவே, நானும் பிதா எப்படி இருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம். பாருங்க, இப்படித்தான் அவருடைய அன்பிலே இயேசு நிலைத்திருந்தார். அவருடைய உண்மையிலே இப்படித்தான் அவர் நிலைத்திருந்தார். ஆகவே பிதா என்ன பண்ணார் தெரியுமா, அவர் இயேசுவை உயிரோடு கூட என்ன செய்தார், அவர் எழுப்பினார். ஆமென். ஸோ இயேசு எப்படி பிதாவின் அன்பிலே நிலைத்திருந்தது போல நாமும் அந்த பிதாவின் கற்பனைகளை புரிஞ்சு அதனை கைக்கொள்ள அதை அவருடைய வார்த்தைகளை நம்ம அதை கைக்கொண்டு அனுபவிக்க பாருங்க, உங்க இருதயத்திலிருந்து ஒன்று பொங்கி கிளம்பி வருதுங்க. அதுக்கு பேர் தானது, இது பேர் தானது சந்தோஷம். அதுக்கு பேர் தானது சந்தோஷம். 10வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போமே. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஸோ அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தைகளை நம்ம அலோ பண்ண அவருடைய அன்பை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமென். இப்போ பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை இப்போ நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க. இது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? கர்த்தருடைய அன்பை அனுபவிக்கிற ஒரு நேரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரம் கர்த்தருடைய அன்பை அனுபவிக்கிற நேரம். ஆமென். பாருங்க, அப்போ இந்த வார்த்தை எவ்வளோ தூரம் நீங்கள் நம்ம வார்த்தை கேட்க உட்காரும் போதெல்லாம் அவருடைய அன்பை அனுபவிக்கிறோம்ன்ற ஒரு கான்சியஸ் நமக்குள்ளே இருக்கணும் பாருங்க. அதனால் எவ்வளோ தூரம் இந்த வார்த்தைகளாக நீங்கள் கேட்குறீங்களோ அவ்வளோ தூரம் அவருடைய அன்பினாலே நீங்கள் என்ன செஞ்சுருக்க முடியும், நிறைந்திருக்க முடியும். பாருங்கள், இந்த வார்த்தையிலிருந்து தான் நம்ம அதிகமாக அவருடைய அன்பை என்ன செய்ய முடியுது, விளங்கி கொள்ள முடியுது. பாருங்கள், அவரோட வார்த்தை என்ற உறவுகளை போகும்போது தான் அவர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. ஸோ அப்போ நீங்கள் கேட்குறீங்க, இந்த வார்த்தைகளை கேட்குறீங்க, இதை கேட்குறத வச்சு நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க என்பதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்போ நீ கற்றுக்கிட்டதை வச்சு அடுத்து என்ன பண்ண போறீங்க என்பது ரொம்ப முக்கியம். எதில் சேஞ்சஸ் கொண்டு வரணுன்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஸோ பாருங்க, இது ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி. பாருங்க, ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, நிறைய காரியங்களில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க இந்த விஷயம் அப்படின்றாங்க. ஏன் ஒர்க் அவுட் ஆகலை? நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுறோம், அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்போ இங்கே ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வருதுன்னா அந்த வருகிற வார்த்தைகளை ஆவியிலே பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும், இருக்கணும். நம்முடைய ஸ்பிரிட்ல அதை செலுத்தணும். இப்போ மாம்சத்தின் காதுகள் வழியாக என்ன பண்ணுது, மாம்சத்தின் காது வழியாக தான் கேட்குறோம் அந்த வார்த்தை. அந்த காதுகள் வழியாக கேட்டு அதை ஆவிக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த வார்த்தையை அனுபவம். எத்தனை பேர் அப்படி செஞ்சிட்டு இருக்கீங்க? மாம்ச காதுகள் வழியாக கேட்டு அந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை எங்கே செலுத்த வேண்டும், ஆவிக்குள்ள செலுத்த வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 63:13 என்ன சொல்கிறார், 62:11 தேவன் ஒரு விசை விளம்பினார், நான் 2 முறை கேட்டேன். தேவன் ஒரு விசை விளம்பினார், நான் 2 முறை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறார். தேவன் ஒரு விசை விளம்பினார், நான் 2 முறை கேட்டேன். ஏன் 2 முறை கேட்கிறார்? ஏன்னா வார்த்தைகளை ஆவிக்கு அனுப்புகிறார். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்போ உடலுங்க கார் ஓட்டுவது எப்படி அப்படின்னு யூடியூப்ல நீங்க 8 மணி நேரம் பார்க்குறீங்க. கார் ஓட்டுவது எப்படின்ற விஷயத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒன்றாவும் அதான் வருது நிறையா, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எப்படி யூடியூப்பில் பார்க்குறீங்க, இந்த காலை இந்த கிளச்சில் வைக்கணும், இந்த காலை ஆக்சிலேட்டர் வைக்கணுமாக்கும், இது பிரேக் ஆக்கும், இப்படி பண்ணணுமாக்கும், அங்கிட்டு பார்க்கணுமாக்கும், இந்த கையில் ஸ்டேரிங் இப்படி பிடிக்கணுமாக்கும், இப்படி ஓட்டணுமாக்கும், இப்படி கண்ணு இப்படி கூட பார்க்கணுமாக்கும், இந்த கண்ணாடியை பார்க்கணுமாக்கும், இந்த கையை கியரை இப்படி போடணுமாக்கும். எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. எவ்வளோ நேரமாக கற்றுக்கிட்டீங்க? பல மணி நேரமாக உட்காந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. சில பேர் இதை கேட்டுட்டு ஐயா எனக்கு ஓட்ட கற்றுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவி அவங்க கையில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன்.
ஓட்ட கற்றுக்கிட்டேனேன்ட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுறாங்க, கார் சாவி கையில் எடுக்கும்போது என்ன ஆகுது, அப்போ தான் கார் சாவி கையில் கார் எடுக்கும் போது தான் தெரியும் அந்த கார் கம்மாக்குள்ளே போகுதா இல்லை அடுத்தவன் காரை போட்டு இடிக்குதான்னு எப்போ தெரியும், காரை ஓட்டும் போது தான் தெரியும். அது மாதிரி நிறைய சத்தியங்களை நம்ம கேட்குறோம், நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். ஆனால் கேட்டவுடனே நம்ம என்ன நினச்சிடறோம் அப்படின்னா, அடியேன் மன்னிக்கிறதுல PhD வாங்கிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். கேட்ட உடனே ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு பெரிய நடந்தது போல் நம்ம நினைக்கிறோம். எல்லோரும் உங்கள் ஆள்காட்டி வரல எடுத்துக்கங்க, இப்படி வைங்களேன், இப்படி வைங்களேன், இப்படி எல்லாம் இப்படி வைங்க ரைட், இப்படி வைங்க பார்க்கலாம். அடுத்து இப்படி வைங்க. அதை அப்படியே பாருங்களேங்க, அதை மட்டும் பாருங்கள். பார்த்து சொல்லுங்கள், உங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீ கேட்கிறவனா மாத்திரமல்ல செய்கிறவனாயும் இரு. சொல்லிட்டீங்களா? ஆமென். போ அழகாக நீங்கள் அப்படி செய்கிறவர்களாக இருக்கும்போது தான் பாருங்கள் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க முடியும். விஷயம் புரிச்சா உங்களுக்கு? செய்கிறவர்களாக இருக்கும்போது தான். அடுத்து பாருங்க, வாசிப்போம். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 11ஆம் வசனம், என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும் படிக்கும். இதுதான் மேட்ரு, இதுதான் நான் வரேன். என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இயேசு சொல்றாரு என்னுடைய அன்பிலே நிலைத்திருன்னு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, எப்பா இதுல தான் இருக்கு சந்தோஷமே அப்படின்றாரு. என்னுடைய அன்பிலே நிலைத்திருன்னு ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாரு? இதுல தான்ப்பா இருக்கு சந்தோஷமே. சந்தோஷமுள்ள வாழ்க்கை எதுல இருக்கு? இதுல தான் இருக்கு. ஏன் சந்தோஷம்? அவர் சொல்றாரு என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு என்ன செஞ்சேன், சொன்னேன் அப்படின்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கணும்? நிறைவாக இருக்கணும்னு சொல்றாரு. நிறைவாய். உங்களுடைய ஜாய் டேங்க்கு நிறைவாக இருக்கான்னு பாருங்க. ஜாய் என்ற டேங்க்கு, எத்தனை பேருக்கு ஜாய் என்ற டேங்க் நிறைவாக இருக்கு? ஃபுல்லாக இருக்கா? ஜாய் என்ற டேங்க்கு ஃபுல்லாக இருக்கா? பக்கத்தில் பாருங்க, பக்கத்தில் பாருங்க, ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்க. ஜாய் டேங்க் ஃபுல்லாக இருக்கா? ஃபுல்லாக இருக்கு. சிலர் டேங்கெல்லாம் பார்த்து அப்படியே தர தட்டி திட்டு தெரியுது, தரத்து நல்லா தெரியுது, ஃபுல்லாக இல்லை மாதிரி இல்லை, அப்படியே கீழே இருக்கு. கவனிங்க, இத்த ஆண்டவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க, எப்படி இருக்கணுமா? நிறைவா இருக்கும்படி. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உங்களுடைய சந்தோஷத்தை நிறைவுபடுத்துறது அவருடைய சந்தோஷம். எஸ், அவருடைய சந்தோஷம். அவருடைய சந்தோஷம் எங்க இருக்கு? அவருடைய சந்தோஷம் எங்க இருக்குங்க? அது உங்களுக்குள்ளதான் என்ன செய்யுது இருக்கு. அவர் அந்த சந்தோஷத்தை நமக்குள்ள என்ன பண்ணிட்டார்? அவர் வச்சுட்டார் பாருங்க. அவர் பாருங்க, அவர் உங்களுக்குள் வைத்த அந்த சந்தோஷத்திலிருந்து தான் உங்க வாழ்க்கையை நீங்க எப்பயுமே டிரைவ் பண்ணணும். இது ரொம்ப பேசுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அவர் உங்களுக்குள் வச்சிருக்க சந்தோஷத்தின் வச்சுதான் நீங்க உங்க வாழ்க்கையை டிரைவ் பண்ணணும். நீங்க என்ன செஞ்சாலுங்க, எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, அவர் உங்களுக்குள்ள வச்ச அந்த சந்தோஷத்திலிருந்து ஆப்ரேட் பண்ணி பாருங்க, அது பயங்கர வித்தியாசமா இருக்கும். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னா, நிறைய வழிகளை அவங்க வாழ்க்கையில சுமந்துட்டு இருக்கிறாங்க. பெயின்ஸ் நிறைய, என்ன சொல்றது, நிறைய அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய அவங்களுக்குள்ள அவங்க திங்கிங்ல நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்களால மன்னிக்கவும் முடியல, அது எப்படி அப்படின்னு ஏதோ நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. மன்னிக்கவும் முடியல, மற்றவங்களை கொடுக்குற மன்னிப்பை ரிசீவ் பண்ணவும் முடியல, அந்த நிலையில் இருக்கிறாங்க. ஸோ நல்லா கவனிங்க, மற்றவங்களை நம்ம மன்னிக்கலை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மனச்சிக்கல்கள் உண்டாகும்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மன்னிக்கலைன்னா மனச்சிக்கல்கள் உண்டாகும். ஆமாம், எப்படி சரியான சாப்பாடு சாப்பிடாம எப்படி நமக்கு மலச்சிக்கல் உண்டாகுதோ அதுபோல் மற்றவர்களை மன்னிக்கலைன்னா என்ன சிக்கல் உண்டாகும்? மனச்சிக்கல்கள் உண்டாகும். ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த மன்னியாமை என்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் மனதில் தேக்கி வைக்கிற ஒரு அழுக்காக இருக்கிறது. அருமையான டாக்டர் காலையில் அவங்க சொல்லும்போது அருமையான வார்த்தையை சொன்னாங்க. கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாத காரணம் இந்த கேரக்டரும் கூட. நம்முடைய குணாதிசயங்கள், நல்ல பண்புகளை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்க, பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கழிவு இருக்குது, சத்து இருக்குது, அப்படி தானே இல்லைங்க? கவனிக்கிறீங்களா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன இருக்குது? கழிவு இருக்குது, சத்து இருக்குது. அது மாதிரி நீங்கள் எந்த மனிதர்களோடு நீங்கள் பழகினாலும் சரி, அதில் துன்பமும் இருக்குது, அதில் இன்பமும் இருக்குது. சில பாருங்கள், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நேரம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது அது உறவுகளால் உண்டான நேரமாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நேரம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்க, அது எதுவாக இருக்கும்? அது உறவுகளால் உண்டான ஒரு நேரமாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு துக்கமான நேரம் எது பார்த்தீங்கன்னா அதுவும் உங்கள் உறவுகளால் உண்டான நேரமாக தான் இருக்கும். எஸ், எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க? இதான் உண்மை. ஸோ இந்த வாழ்க்கை காரியங்களை நம்ம கற்றுக்கிட வேண்டியதாக இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியம். அப்போ சிலர்லாம் பார்த்து உங்களை நேசிச்சுங்களாவே ரொம்ப துக்கம் இருக்கும். நீ யார் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவங்களாலவே நிறைய துக்கம் உண்டாயிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பாருங்க, உங்க மனம் சரியா ப்ராசஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம இந்த விஷயங்களை கற்றுக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் உங்க மனம் எப்படி இருக்கணும்? சரியா ப்ராசஸ் பண்ணணும். அதாவது எதை சொல்ல வரேன், எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு எது தேவையில்லையோ அதை என்ன செய்யணும்? வெளியே தள்ளிடணும். எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு எது தேவையில்லையோ அதை என்ன பண்ணணும்? வெளியே தள்ளிடணும் பாருங்க. அப்படி வெளியே தள்ளாத பொழுது அப்போதான் பல பல பாதிகள் எப்படி உடம்புல நமக்கு உண்டாகுதோ உணவுனால, அதுபோல் இந்த எண்ணங்களினாலே இந்த மன்னியாமை, கோபம், கசப்பு, இதெல்லாம் தேக்கி வைக்கப்படும் போது அது பயங்கரமான விளைவுகளை நாம் சந்திக்கக்கூடியவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அது ஒரு விதமான அடிமைப்பட்ட ஒரு சூழலை என்ன செய்து உண்டாக்குது. அந்த நேரத்தில் நம்முடைய ஆவி ஸ்பிரிட் குன்றி போகிறது. நம்ம நல்லா இருக்க மாட்டேங்கிறோம். அந்த நேரத்தில் ஆவி நல்லா இருக்க மாட்டேங்குது, ஏதோ ஒன்று திங்கிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, யோசேப்புனுடைய காரியம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். யோசேப்பினுடைய காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை எங்கே தூக்கி போடுறாங்க? ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. தப்பே பண்ணாதவன், ஒன்றுமே பண்ணலைங்க, அப்பாண்டமாக பலி சம்பத்தை போட்டு எங்கே போடுறான்? ஜெயிலில் தூக்கி போடுறாங்க பாருங்க. ஆனால் அவனை பார்த்தீங்களா? ஜெயிலில் இருந்த மாதிரியே தெரியல. ஜெயிலில் தூக்கி போடுறாங்க யோசேப்பை. ஆனால் அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதத்தை நீங்கள் அப்படியே படம் மாதிரி படிக்கணும். எத்தனை பேர் படம் மாதிரி படிக்கிறீங்க? ஒரு படத்தை பார்ப்பது போல வேதத்தை படிக்கணும், அப்போதான் நிறைய விளங்கும். அவன் ஜெயிலில் இருக்கிற மாதிரியே இல்லைங்க, அவ்வளவு ஆவியில ஃப்ரீயா இருக்காங்க, விடுதலையா இருக்காங்க. ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா அப்படியே டான்ஸ் ஆடுது, அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறான், அவ்வளோ விடுதலையா இருக்கான். இப்போ பாருங்க, நம்ம சிறைச்சாலை இல்லை, நம்ம ஜெயிலில் இருக்குமா? யாராவது ஜெயிலில் இருக்கீங்களா? ஆனால் எப்படி உட்காந்துருக்கோம் நம்ம? நம்ம சிறைச்சாலை இல்லைங்க, வெளியில தாங்க இருக்கோம், ஆனால் ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி ஆகி போச்சு பாருங்க. அவன் ஜெயிலில் லிட்டரா உட்காந்துருக்கிறான், ஆனால் ஜெயிலில் இருக்கிற மாதிரியே தெரியல யோசேப்பை பார்க்கும்போது. காரணம் நல்லா கவனிங்க, அவனுடைய ஆவி அவ்வளவு விடுதலையா இருந்துச்சு. எப்படி அவன் மட்டும் அப்படி சந்தோஷமா இருக்கிறான்? ஜெயிலில் போட்டாலும் அவன் சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம ஜெயிலில் லிட்டரலா ஜெயிலில் கிடக்கிறோமா? வெளியில தான் ஜெயிலில் உட்காந்த மாதிரி எப்பா பார்த்தாலும் எப்படி உட்காந்துருக்கிறோம்? சொரக்கா மூஞ்சி எப்படி இருக்கும்? சொரக்கா
இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தர் உண்மையாவே ஜீவன் உள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. ஆவி விடுதலையா இல்லை. காரணம் என்ன? ஏன் துக்கமுகமா இருக்கிறோம்? ஆவி விடுதலையா இல்லை பாருங்க. ஆனா நம்ம சொல்லிக்கிறோம், சும்மா விசுவாச அறிக்கைகள்லாம் சொல்றோம். நான் புது சிருஷ்டியாக்கும், சொல்லுங்க, நான் நீதிமானாக்கும், நான் அது, நான் இது, நான் அப்படியாக்கும். ஆனா சொல்லிக்கிறோம். புது சிருஷ்டி ஆனதெல்லாம் உண்மையா? உண்மை. நாம புது சிருஷ்டி தான், நம்ம நீதிமான் தான், புது சிருஷ்டி ஆக்கப்பட்டது உண்மை. அதெல்லாம் சத்தியம், அதெல்லாம் மாறாததா என்ன செய்யுது இருக்கிறது. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு புது சிருஷ்டி ஆக்கப்பட்டும் ஏன் சந்தோஷம் இல்லை? நம்ம சொல்றோங்க, அறிக்கையெல்லாம் தப்பு கிடையாது. அறிக்கை பண்ணணும், எல்லாம் நம்ம யாருன்றது சொல்லணும், மனதுக்கு ஏற்படுத்தணும், எல்லாம் ஓகே, ரைட். நம்ம அது சொல்றோமே. ஆனா புது சிருஷ்டி ஆக்கப்பட்டு ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் நமக்கு துக்கம்? ஏன் துக்கமுகமா இருக்கிறோம்? ஏன்னா மற்றவர்களை இன்னும் நம்ம வெரி குட் மன்னிக்காம இருக்கிறோம். நம்ம ஆவி ஃப்ரீயா இல்லை, விடுதலையா இல்லை. நம்ம ஆவி எப்படி இல்லை, விடுதலையாவே இல்லை. நிறைய சுமந்துட்டு இருக்கிறோம், தேவையில்லாத ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள. ஆனா யோசிப்பை பாருங்க, அவனுடைய சொந்த சகோதரர்களுங்க, சொந்த சகோதரர்கள் அவனை குழிக்குள்ள தூக்கி போட்டு பிறகு எகிப்தியர்களுக்கு என்ன பண்ணாங்க, அடிமையாக விற்று போட்டார்கள். அடிமையாக விற்று போட்டார்கள். ஒரு நாள் பாருங்க, அத்தனை சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக வந்து நடுங்கி நின்றார்களுங்க. அவனை தூக்கி போட்டவங்க ஒரு நாள் வந்துச்சா இல்லையா, அத்தனை பேர் அவனுக்கு முன்பாக நடுங்கி நின்று, அத்தனை பேரை யோசேப்பு மன்னித்தானா இல்லையா? சொல்லுங்க, ஹலோ, கவனிக்கிறீங்களா? மன்னித்தானா இல்லையா? அத்தனை பேரை அவன் மன்னித்தான். அவன் நினைச்சிருந்தான்னா அவனுக்கு கிடைச்ச அந்த பொறுப்பை மிஸ்யூஸ் பண்ணிருக்க முடியுமா? முடியாதா? என்னடா குழியில தள்ளினீங்க, ஏண்டா எனக்கு ஒரு காலம் வராது நினைச்சிங்களா? உங்களுக்கு எப்படி எனக்கு எப்படி வேதனை இருந்திருக்கும். இப்போ மாட்டிக்கிட்டீங்கள, உங்களெல்லாம் பாடுறா என்ன மாதிரி குழிக்குள்ள தள்ளுறேன்னு அப்படின்னு சொல்லி எதாவது பண்ணானா? இல்லை. வாசிங்க, ஆதியாகமம் 45 வாசிங்க. என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கணும் பாருங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஹார்ட்டை பார்க்கணும், அந்த ஸ்பிரிட்டை படிக்கணும் நம்ம. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வளர்ச்சிக்குள்ளே போக முடியல? ஏன் முன்னேற முடியல? ஏன் ஒரு தேக்க நிலையில் இருக்கிறோம்? ஏன் இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கு பாருங்க, கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 1 முதல் வாசிப்போமா? எல்லாரும் எடுத்து வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். அதாவது யாருங்க அது? யோசேப்பு, யோசேப்புடைய ஆள்கள், அவங்க ஆள்கள்லாம் சுற்றி இருக்கிறாங்க. அவன் சொந்த சகோதரர்களை பார்க்க போறான். இவன் நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேலை பார்க்குறவங்கலாம் வெளியில் போங்க, வெளியே அனுப்பிட்டு கட்டளையிட்டு இப்போ என்ன பண்ணுறான்? யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். இது எப்படிப்பட்ட அழுகை தெரியுமா? அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு 3ஆம் வசனத்தை பாருங்க, தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றார். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரர் நோக்கி என்ன சொல்றான் பார்த்தீங்களா? இதில் எவ்வளோ பெரிய ஹார்ட் பாருங்க. என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். அப்புறம் சொல்றான், எப்படி இருக்கும் பாருங்க அந்த சூழ்நிலை. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால், அவன் சொல்ற வேட பாருங்க, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், துக்கத்தில் போயிடாதீங்க, நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம்,
நீங்க வேற மாதிரி யோசிச்சுடாதீங்க. அவன் என்ன சொல்றான், எவ்வளவு பாசிட்டிவா, எப்படி ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குறான் பாருங்க, எப்படி ஒரு அப்ரோச் பண்றான் பாருங்க. ஜீவரட்சனை, வாசிங்க எல்லாரும், ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எப்பா, உங்களை எல்லாம் ரட்சிக்கும்படி, உங்களை எல்லாம் நான் பாதுகாக்கும்படி, உங்களை இப்படி எல்லாம் கொண்டு வரும்படிக்கு தேவன் என்னை முன்னாடியே அனுப்பிட்டார். நீ நினைச்சுக்கோ, இவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அவன் சொல்றான், நீங்க சஞ்சலப்படாதீங்கன்றான். வேட பாருங்க, நீ கலக்கடையாதீங்க, உங்க ஜீவனை எல்லாம் ரட்சிக்கும்படி தேவன் என்ன முன்னமே என்ன பண்ணிட்டாரு, அனுப்பினாரு. அப்படி பாருங்க, என்ன புலமாதீங்க, கலக்க வேண்டாம். யோசிப்பு பாருங்க, தான் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை எப்படி ப்ராசஸ் பண்றான் பாருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுங்க, நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நம்ம ஓட்ட விட்டுறோம் அப்படின்னா நம்ம பிசினஸ் போச்சு, குடும்பம் போச்சு, எல்லாமே போச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம தவறுகிறோம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு அவர் இடைப்படுகிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இதுல நம்ம லேக்கா இருக்கிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்க முடியாது, அடுத்த லெவலுக்கு போக முடியாது. யோசேப்பு பாருங்க, அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை எப்படி ப்ராசஸ் பண்றா பாத்தீங்களா? யோசேப்பு நினைச்சிருந்தா அவன் ஒட்டுமொத்த அத்தனை சகோதரிகளை குழிக்குள்ள ஒரேடியா தள்ளி இருக்கலாமா இல்லையா? அவ்வளவு ஒரு பதவியில் இருந்தான். அத்தனை பேர் என்ன பண்றான் தெரியுமா, மன்னிக்கிறான். அவர் சரியா ப்ராசஸ் பண்றாங்க, தான் ஹார்ட்டை சரியான நிலையில வச்சுக்கிறான். இயேசுவோடு இருந்த சீசர்கள்ல 2 பேர் எடுத்துக்கங்க, யூதாஸ், பேதுரு, 2 பேர் எடுத்துக்கங்க. ஒரு முறை பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னால போ. இல்லைங்க, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? சொல்லுங்க, எனக்கு அப்பால போ சாத்தானே, அப்படி சொல்றாரா இல்லையா? யூதாஸை பார்த்து என்ன சொன்னாரு சொல்லுங்க, என் சிநேகிதனே அப்படின்றாரு. பேதுருவை பார்த்து அப்பால போ சாத்தானே என்றாரு. யூதாஸை பார்த்து என்ன சொன்னாருங்க, என் சிநேகிதனே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி பண்றாரு? வெரி குட். ஏன் அப்படி பண்ணாரு? யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்து முத்தம் கொடுத்து அவரை என்ன பண்றான், அவன் யூதாஸ் அவரை காட்டி கொடுக்குறான் பாருங்க. காட்டி கொடுக்குறவனை பார்த்து என்ன பண்ற வார்த்தை சொல்றாரு, சிநேகிதனே அப்படின்னு சொல்றாரு. ஆனா பேதுரு பார்த்தீங்கன்னா, இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் பேதுருட்ட பேசுறாரு, அந்த சீசர்கிட்ட பேசுறாரு. மனுஷகுமாரன் இவ்விதமாய் பாடுபட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுக்க வேண்டும் என்று அந்த சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார், அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கார். நான் குமாரன் எதுக்காக வந்தார், என்ன இது ப்ராசஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். இயேசு 3ஆம் நாள் இவர் மனுஷகுமாரன் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் அப்படிலாம் சொல்றாரு. அதுக்கு பேதுரு என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, தனியா கூட்டு போய் சொல்றான், ஆண்டவரே உமக்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே. எப்படி? இங்க வாங்க ஆண்டவரே, எல்லாம் அப்படி சொல்லு, மனுஷகுமாரன் சாகணுமா? என்னது இது? உமக்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே இயேசு அவனை என்ன பண்றாரு, அந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த வார்த்தை சொல்றாரு, அப்பால போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் என்ன பண்ற, நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை என்ன பண்றாய், சிந்திக்கிறாய் என்றார். யூதாஸ் இயேசு எதற்காக வந்தாரோ அதற்காக அவன் ஹெல்ப் பண்றான், அதற்காக அவன் என்ன பண்றான், ஹெல்ப் பண்றான் பாருங்க. ஆனா இந்த பேதுரு என்ன பண்றான் அப்படின்னா, இயேசு எதற்காக வந்தாரோ அந்த திட்டத்தை நிறுத்தும்படியாக அவன் பேசுகிறான். அதனாலதான் அவர் அப்பால போ சாத்தானேன்னு சொல்றாரு பாருங்க. சில நேரத்தில் நமக்கு யாராவது துன்பம் கொடுத்துட்டா அவங்க நமக்கு பிடிக்காம போயிருது. நமக்கு யாராவது துன்பம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நமக்கு பிடிக்காம போயிருது பாருங்க. ஏன்னா தேவனுடைய கரத்தை நம்ம அந்த நேரத்தில் பார்க்கறது இல்லை. சிலர் நம்மளை விட்டு போறாங்க, சிலர் நம்மளை விட்டு நமக்கு விரோதமாக பேசுகிறாங்க, நம்மளை வேற மாதிரி தேவையில்லாத காரியங்களை பேசி நமக்கு துன்பத்தை கொடுத்துறாங்க, நம்ம காட்டி கொடுத்துட்றாங்க. யாருக்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணிடுறாங்க, சொல்லியும் கொடுத்துட்றாங்க. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நாம் அந்த நபரை மட்டுமே தான் பார்க்கறதுனால அதில் இந்த மாதிரி விஷயங்களை தேவனை இன்க்ளூட் பண்ணாதனால நமக்கு அந்த நேரத்தில் கஷ்டமாயிருது. எத்தனை பேர் விளங்கிட்டீங்க? நம்ம தேவனுடைய கரத்தை நம்ம பார்க்கறது இல்லை, தேவனை நம்ம இன்க்ளூட் பண்ண மறந்துடுறோம். ஆனால் இயேசு பாருங்க, அவர் அது பிதாவுடைய கரத்தை அவர் பார்க்கறதுனால
அதனால தான் பேதுருவை பார்த்து என்ன பண்ணார், அப்பாலப்போ சாத்தானே சொன்னார், யூதாசை என் சிநேகிதனே என்ன செய்கிறார் அவர் சொல்கிறார். ஸோ இயேசு யாரை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணுன்றத ரொம்ப அழகாக என்ன செய்கிறார், அவர் அழகாக ப்ராசஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம இதை நிதானிக்கணும். பாருங்கள், யோசேப்பு அப்படி தான். பாருங்கள், யோசேப்பு என்ன பண்ணா, தன்னுடைய அண்ணன்மார்களை பாருங்கள், தனக்கு தீமை செஞ்சிட்டாங்க, தீமை செய்கிறாங்க உண்மைதான், ஆனால் எனக்கு தீமை செஞ்சிட்டதாக யோசேப்பு தான் அண்ணன்மார்கள் அப்படி பார்க்கல. பாருங்க, எல்லா தீமையும் தேவன் நன்மையாக மாத்திட்டாருன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய ஒரு அர்த்தம் கொடுக்குறான் பாருங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தள்ளிங்கல்ல, அப்படி பார்க்கல. அது உண்மைதான், அவங்க தள்ளினாங்க உண்மைதான். ஆனால் அவன் அப்ரோச் எப்படி இருக்கு பாருங்க. அது அவன் இருதயத்தை காயப்படாத ஒரு நிலையில வச்சுக்கிட்டாங்க. அவன் யாரையும் காயப்படுத்தல, காயப்படவும் இல்லை. இது எவ்வளோ பெரிய அருமையான வாழ்க்கை தெரியுமா? நம்ம பிஸ்னஸ் செழிக்கணும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் அடுத்த லெவலுக்கு போகணும்னா இது ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. நம்ம யாரையும் காயப்படுத்தக்கூடாது, அதே நேரத்தில் காயப்படவும் கூடாது. யோசேப்பு பாருங்க, அவருடைய நீங்க ஆதியாகம புஸ்தகத்தை யோசேப்பு வாயிலிருந்து வந்த வார்த்தையை மட்டும் நீங்க எடுத்து நீங்க தியானிச்சு பாருங்களேன், அப்படியே இருதயம் வேற லெவலுக்கு போயிடும். அவனுடைய அணுகுமுறை, அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, படிச்சிங்கன்னா பார்ப்போம், தியானிச்சு பார்த்தீங்கன்னா வேற லெவல் போயிடும். நம்முடைய ஹார்ட்டே சேஞ்ச் ஆகும் பாருங்க. படிக்க வேண்டிய விதத்தில் படித்தோம்னா யாரையுமே அவன் ஒரு ஹர்ட் பண்ணலாங்க. அவன் யோசேப்பு இருக்கிற பொசிஷன் என்ன பொசிஷன் யோசித்து பாருங்க. அவன் பொசிஷன்ல இருந்து அவனுடைய பொசிஷனை அவன் மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை பாருங்க. அவன் யாரையுமே பயமுறுத்தவே இல்லை. அவன் சொல்றான், எல்லாத்தையுமே தேவன் நன்மையா மாத்திட்டார் அப்படின்றான். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க, எல்லாத்தையும் நம்ம வாசிக்க நேரம் இல்லை. நீங்க ஏன் நீங்க கலங்குறீங்க? அது வார்த்தை அப்படிதான் வருது. ஏன் நீங்க கலங்குறீங்க? நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம், நான் உங்களை பராமரிப்பேன் அப்படின்றாங்க. நான் எப்பயுமே உங்க பட்சமா இருப்பேன், எப்பயுமே நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்க எது கலங்குறீங்க? அவன் பேசலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பச்சமாய் பேசுகிறான். அவன் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அவன் ஆவி அவ்வளோ விடுதலையாக இருந்திருக்குங்க. ஸ்பிரிட்டில் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்திருக்கிறான் அவன். காரணம், அவன் சகோதரர்களை மன்னித்ததுனால. எஸ், மன்னித்ததுனால. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மன்னிக்கும் போது உங்கள் ஆவி விடுதலையாதுங்க. சொல்லுங்க, சொல்கிறீங்களா? கொஞ்சம் அப்படியே அசைச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் தூக்க விடாமல் அப்படியே கொஞ்சம் அசைச்சு பக்கத்தில் முன்னாடி பின்னாடி சொல்லுங்க. நீங்கள் மன்னிக்கும் போது அப்படியே எழுத்து கூட அப்படி சொல்லலாம். நீங்கள் அப்படி ஒரு எழுத்து டக்குன்னு உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டினா எந்திரிச்சு சொல்லுவோமா? எல்லாரும் எல்லாம் எந்திரிச்சு சொல்லுமா? வெரி குட். 1 நீங்கள் எந்திரிக்குள்ள அமெரிக்கா போயிட்டு வந்து நம்மளே எந்திரிக்க பார்க்கலாம். டக்குன்னு எந்திரிக்க போ. ஓகே, எல்லாரும் சொல்லுங்க, கை வச்சு சொல்லுங்க, நான் மன்னிக்கும் போது என்னுடைய ஆவி விடுதலை ஆகிறது. ஒரு 3 முறை சொல்லுவோமா? நான் மன்னிக்கும் போது என் ஆவி விடுதலை ஆகிறது. சொல்லு, நான் மன்னிக்கும் போது என் ஆவி ஃப்ரீ ஆகுது. ஆமென். உட்கார்ந்துக்குவோம். பாருங்க எப்படி மன்னிக்கணும் அப்படின்னா, யோசேப்பு பாருங்க, யோசேப்பு போல நடந்த எல்லா எதிர்மறையான காரியங்கள் அனைத்திற்கும் ஒரு நல்ல அர்த்தத்தை நாம் கொடுக்க வேண்டும். எப்படி மன்னிக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். நல்ல அர்த்தத்தை, எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு நல்ல அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு மனுஷன் யோசேப்புங்க, ஒரு அழகு நீங்க, ஒரு மனுஷன் யோசேப்பு, அவன் மற்றவர்களை மன்னிக்கிறவளாக இருந்து ஆவியில், அந்த ஒரு மனுஷன் ஆவியில் விடுதலையா இருந்தனால அவனால ஒரு தேசமே போஷிக்கப்படுது. எவ்வளவு ஒரு விஷயம் பார்த்தீங்களா? அடுத்து நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியம். இப்போ என்னால் ரொம்ப இன்னும் ஆழமாக போக முடியல பாருங்க, ரொம்ப பேசிக்காக தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு மனுஷன் ஆவியில் விடுதலையாக இருந்த அந்த ஒரு மனுஷனால பாருங்க ஒரு தேசமே ஆசீர்வதிக்கப்படுது. நீங்க உங்க குடும்பத்தில் ஆவியில் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்க மனைவி நல்லா இருப்பாங்க இல்லையா? உங்க பிள்ளைகள் ஃப்ரீயாவாங்க. ஒரு ஆள் வீட்டில் கட்டுன்னு இருக்கான்னா, இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் பாருங்க, பொம்பளை பிள்ளைகளும் அப்படியே ஓடி ஒளியுது, ஐயோ எங்க அப்பா வந்துட்டாரு.
ஏன் அப்படியே? எப்படிங்க? ஏன் அப்படியே? ஐயோ அப்பா வந்துட்டாரு, உள்ள ஓடிறாங்க வீட்டுக்குள்ள. அப்பா வந்து எப்படி இருக்கிறாரு? அந்த மாதிரி காமிச்சிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. நம்ம நல்லா கவனிங்க. அப்பாவுக்கு ஹானர் கொடுக்கணும், உண்மைதான். பாருங்க, இப்போ நான் இருக்கிறேன், அப்பா பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு போலீஸ்கார் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எங்க யார் போலீஸாக இருக்கீங்களா? அப்போ தான் ஏன் ஆவி விடுதலை ஆகுமா? ரைட்டு ரைட்டு, ஓகே. இப்போ போலீஸ்காரன் வெளியில் அவங்க போலீஸ் வேலை பார்க்குறாங்க இல்லையா? ஆனால் அவங்களுக்கு குடும்பம் இருக்கா இல்லையா? வீட்டுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே அவர் போலீஸாக இருந்தார் வைங்களேன், குடும்பம் எப்படி இருக்கும்? யாரு எப்படி இருக்கும்? வீட்டில் வந்தால் நான் போலீஸ் அப்படின்னா என்ன? அங்கே உறவு என்பதே கிடையாது. நல்லா கவனிங்க. மற்ற விஷயம் எப்படியோ ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுதா இல்லையா? அப்பா பிள்ளைன்றதான் உறவு. அப்பா பிள்ளைன்றது என்னது? உறவு இல்லையா? இப்போ நான் இருக்கிறேன், இப்போ நான் பாஸ்டர் இருக்கேன்னு நான் வீட்டுக்குள்ளே போயிட்டா பாஸ்டர் தான், பாஸ்டர் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் பிள்ளை வந்து பாஸ்டர் அப்படின்னா எப்படி இருக்கு? ஏதாவது உறவு இருக்காதுல்ல? ஒரு பிள்ளை போலீஸ்காரன், அப்பா போலீஸ்னா போலீஸ் அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்தால் அப்படி இருக்கும். வீட்டுக்குள்ளே சொல்கிறேனுங்க, உறவு என்பதே என்ன செய்யாது இருக்க. உறவு அப்படின்னா அப்பா பிள்ளை. அதே மாதிரி தான் தேவன். பாருங்க, தேவன் அப்பாவை பார்க்குறோம் அப்படின்னா உறவு, அதான் உறவு, அதான் உறவு. பாருங்க, இங்கே இந்த ஒரு மனுஷன் யோசேப்பு பாருங்க, அவன் நல்லா இருந்ததுனால பாருங்க, அவன் 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 நல்லா ஃப்ரீயாக ஆவியில் விடுதலையாக இருந்ததுனால அவனால் அவன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுது. குடும்பம் மாத்திரம் இல்லை, அவன் தேசமே ஆசீர்வதிக்கப்படுதுங்க. தேசமே போஷிக்கப்படுது. பாருங்க, யோசேப்பு கவனிங்க, யோசேப்பு மட்டும் இப்போ சந்தோஷமாக இல்லாமல் இப்படி யோசிப்போம், இப்படி நெகட்டிவ் சைடு யோசிப்போம். யோசேப்பு மாத்திரம் சந்தோஷமாக இல்லாமல் அவன் எப்போ பார்த்தாலும் எரிச்சல் உடையவனாக, எப்போ பார்த்தாலும் ஆவியில் விடுதலை இல்லாமல் ஒரு விதமான ஒரு 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 எரிச்சல் நிறைந்த ஒரு உணர்வில் அவன் இருக்கிறான் இருக்கு வைங்களேன். என்ன ஆகியிருக்கும்? யாருக்கிட்ட எதுவும் பேசாமல் கட்டுன்னு எப்போ பார்த்தாலும் இருக்கிறான்னு வைங்களேன். என்ன ஆகியிருக்கும் சொல்லுங்க? என்ன ஆகிருக்கும்? எல்லாமே தலைகளாக மாறி இருக்கும். யோசேப்பு சம்பவத்தை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் தப்பாக குற்றம் சாட்டப்படுகிறான், உண்மைதான். செய்யக்கூடாத குற்றத்திற்கு அவனை ஜெயிலில் தூக்கி என்ன செய்கிறாங்க? செய்யாத ஒரு தப்புக்கு அவனை தூக்கி என்ன பண்ணுறாங்க? ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. பல வருஷம் ஜெயிலில் இருக்காங்க. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாருங்க, அவனுக்கு எத்தனை பிரச்சனை வந்த போதிலும் அவன் ஆவி எப்படி இருக்கு? விடுதலையாக இருக்கு, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு. அவன் ஆவியை அணைத்து போடவே இல்லை. நல்லா கவனிங்க. அதனால தான் சுற்றி இருக்கிற சிறைச்சாலை ஆளுகள்லாம் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, தெரியுமா? யோசேப்பு புஸ்தகத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. அவனால் எல்லாமே, அதான் சரி, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் ஆவியில் ஃப்ரீயாக இருக்கிறாங்க, விடுதலையாக இருக்கிறாங்க அப்படின்னா அது குடும்பமே எப்படி இருக்கும்? குட்டி பரலோகம் போல இருக்கும். ஆமே, ரொம்ப முக்கியம். இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப எரிச்சல் உள்ளவனாக, ரொம்ப மூர்க்கம் உள்ளவனாக, இதையும் கசப்பு எல்லாத்தையும் சுமந்துட்டு நான் போய் ஊழியம் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், காயத்தோடு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையுமே காயப்படுத்திட்டு இருப்பேன். நான் எல்லாரும் காயப்படுவார், எல்லாத்தையும் குத்திட்டு இருப்பேன். ஏன்னா அப்போ என் இருதயத்தை, என் ஹார்ட்டை, என் ஆவியை எப்பயுமே ஃப்ரீயாக வச்சுக்கிட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு. பாருங்க, யோசேப்பு பாருங்க, அவன் ஒரு மனுஷன் ஆவியில் ஃப்ரீயாக இருந்ததுனால அப்படியே நிறைய நல்ல விஷயங்கள், சுற்றிலும் நல்ல விஷயங்களாக நடக்குது. அவன் ஆவியில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ சந்தோஷத்தின் அளவை அதிகரிச்சு கொண்டே இருக்கிறான். அவன் குறைய விடலை, சந்தோஷத்தின் அளவை குறையவே விடலை, அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறான். மீட்கப்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் நம்முடைய அடையாளம் என்னங்க? நம்முடைய அடையாளம் என்ன? பக்கத்தில் அப்படியே தட்டி கேளுங்க பார்க்கலாம், உங்களுடைய அடையாளம் என்ன? உங்கள் அடையாளம் என்ன? என்ன அடையாளங்க? என்ன அடையாளம்? உங்கள் அடையாளம் என்ன? நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் நான் சொல்கிறது உள்வாங்கிக்கோங்க. நீங்கள்
ஆவிக்குரியவர்கள்னு சொல்லி எது அடையாளப்படுத்த தெரியுமா? நீங்கள் ஒன்று இப்படி கேட்குறேன், நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் தேவனோடு எவ்வளவு தூரம் உறவில் இருக்கிறீங்கன்னு சொல்லி அது எப்படி தெரியும்? நீங்கள் தேவனோடு எவ்வளவு தூரம் உறவில் இருக்கீங்க எப்படி தெரியும்? நீங்கள் எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் தான் நீங்கள் தேவனோடு இருக்கிற உள்ள உறவு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க இதை. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்கள் தேவனோடு எவ்வளவு தூரம் உறவில் இருக்கிறீர்கள் என்பது எப்படி தெரியும்னா சொல்லுங்க, நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்களுக்கும் உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு. அந்த அளவு. ஆமென். நம்ம ஆவிக்குரியவர் மீட்கப்பட்டவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஏசாயா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் உள்ளது. மீட்கப்பட்டவருடைய அடையாளம் தெரியுமா? எஸ், கலிகுர்த்து சந்தோஷமா எப்போயும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி வாழ். நம்மளே ஒரு மாதிரியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்க. நம்ம தாங்க ஆக்சுவலாக இந்த பூமியில எப்படி இருக்கணும்? கர்த்தரை மீட்கப்பட்ட நம்ம தாங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய மக்களே நம்ம தாங்க. ஆமென். ஆவிக்குரியவள் அடையாளம் என்ன? உண்மையான ஆவிக்குரியவள் அடையாளம் தெரியுமா? அவைகள் இப்படி தூக்குறது மட்டும் அடையாளம் கிடையாது. வெள்ளை சட்டையும் வெள்ளை பேண்ட்டையும் போட்டுக்க மட்டும் அடையாளம் கிடையாது. போட்டுக்கலாம், யார் வேணும் பண்ணலாம். ஒழுங்கா பைபிள் வாசித்துருவீங்க. சில பேர் அதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆவிக்குரியம்னா ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறது. அதில் ஒழுங்கா கிரமமாக ஜோம் பண்ணிடுவேங்க. காலையில் ஆனால் என்ன பண்ணிடுவேன், கரெக்டாக ஜோம் பண்ணிடுவேங்க. கரெக்டாக நான் வந்து பைபிள் வாசிடுவேங்க. கரெக்டாக நான் மெடிடேட் பண்ணிடுவேங்க. எல்லாம் நல்ல விஷயம் தான். எல்லாம் பண்ணி சிரிக்கலையே. என்ன பண்ணிட்டு ஆவிக்குரிய எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதான் ரொம்ப முக்கியம். சிரிப்பு எங்கே போச்சு? சந்தோஷம் எங்கே போச்சு? கரெக்டாக பண்ணிடுவேங்க. நல்லதுங்க, பண்ணுங்க. பண்ணித்தான் பண்ணணும். நம்ம டெய்லி என்ன செய்யணும்? நம்ம பண்ணணும். வேத வாசிக்கணும், பைபிள் படி எல்லாமே நடக்குது உண்மை. ஆனால் இதில் ரிலேஷன்ஷிப் விஷயம் தான். ஆனால் அவுட்புட் என்ன? நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய அடையாளமே என்னங்க? நம்முடைய அடையாளமே சந்தோஷம் தான். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பாருங்க, யோசேப்பு சம்பத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காங்க. அவனை வந்து எத்தனையோ பிரச்சனை அவனை வந்து முட்டி மோதுது. அத்தனை பிரச்சனை ஊடாதான் போறான். ஆனாலும் அவன் ஆவி எப்படி இருக்கு? ஃப்ரீயா இருக்கு. நம்முடைய லைஃப்னுடைய பிலாசபி என்ன தெரியுமா? பிலாசபியா மாறணும். எதுங்க? சந்தோஷம். எஸ், ஆமென். இதுல பெரிய காரியம் இருக்குங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்து, குட் மெடிசன். டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்றாங்க தெரியுமா? எல்லாம் செக் பண்றாங்க பாருங்க. எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் டயக்னைஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, நல்லா சந்தோஷமா இருங்க, எல்லாம் சரியாயிடும். கடைசியில் வந்து அவங்க வந்து முடிக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுறீங்க, என்ன எல்லாம் விசாரிக்கிறாங்க. நமக்கு டேப்லெட் கூட எல்லாம் உதவி செய்கிறாங்க. ஆனால் அவங்க முக்கால்வாசி பிரச்சனை இந்த சரீரத்தில் 95% வியாதிகள் எப்படி வருது? அவங்கள கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க, டாக்டர் கேட்டால் சொல்லுவாங்க. முக்கால்வாசி பிரச்சனை என்ன சொல்லுங்க? மன பிரச்சனைகள். ஆவி ஃப்ரீயா இல்லை, ஸ்ட்ரெஸ் விடுதலையே இல்லை ஆவியில். அவன் இப்படி சொல்லிட்டானாக்கும், இப்படி ஆக்கும், அப்படி ஆக்கும், இன்னைக்கு இது அப்படி 1008 விஷயங்களை உள்ள தூக்கி சுமந்து வச்சிருக்கிறோம். விடுதலை இல்லை. ஸ்ட்ரெஸ்னாலே பாருங்க, டிப்ரெஷன், அப்படியே நிறைய வியாதிகளுக்கெல்லாம் காரணம் அங்கே கொண்டு வந்து முடிக்கிறாங்க. அங்கே வந்து கொண்டு முடிக்கிறாங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ மகிழ்ச்சியாக இருந்த பெரிய ஆரோக்கியமான செய்யலாம், வாழலாம் அப்படின்ற. ஆரோக்கியமாக வாழலாம். ஆமென். இதெல்லாம் பாருங்க, லாஃப்டர் கிளப்பு நிறைய தொடங்கியிருக்காங்க தெரியுமா? லாஃப்டர் கிளப்பு உலகத்தில் பல நாடுகள் அது வந்துருச்சு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வேதத்தில் இருக்கிற காரியம் தாங்க. அது அவங்க வேற மாதிரி அப்படி கொண்டு போகிறாங்க. அதை கிறிஸ்தவர்கள் நம்ம தான் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். இந்தியாவில் கூட லாஃப்டர், ஹரியானாவில், பெங்களூரில் மற்றும் டெல்லியில் லாஃப்டர் கிளப் இருக்குது. அடுத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
அப்படி அப்படி வேகம் அவ்வளோ தூரம் பரவிட்டு இருக்குது. அவங்க கொண்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த நகைச்சுவை உணர்வை தூண்டுறது கிடையாது, ஒரு ஜோக்கு சொல்லியோ சிரிப்பை உண்டாக்கி இதெல்லாம் கிடையாது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பொய்யா சிரிக்கிறீங்களோ அல்லது உண்மையாக சிரிக்கிறீங்களோ அது வந்து உங்கள் மூளைக்கு வந்து அது வேறுபடுத்தி பார்க்க தெரியாது அப்படின்றாங்க. சிரிங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல, சும்மா பரவாயில்ல சிரிங்க அப்படின்றாங்க. அது நீங்கள் பொய் சிரிப்போ அல்லது உண்மையான சிரிப்போ அதுக்கு உங்கள் மூளைக்கு, உங்கள் உடம்புக்கு, உங்கள் பாடிக்கு அதை அடையாளப்படுத்தி வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. அதுக்கு பயிற்சியில் கொடுக்குறாங்க. 1 2 1 2 நான் சொல்லும்போது இப்படி பழகி கொடுக்குறாங்க. சிரிப்பு வருதா இல்லையா? சிரிக்க அப்படி நீங்க அதாவது ப்ரூஃப் பண்றாங்க. அவங்களுமே பிபி இப்படி இருந்துச்சு, எனக்கு இந்த ப்ரெஷர் இப்படி இருந்துச்சு, இப்படி இப்படி டெஸ்ட் இப்படி இருந்துச்சு, நான் நல்லா சிரிக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஹெல்த் நல்லா இருக்குது, மூளை நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. அவங்களும் ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க எங்கே போயிட்டுருக்கு கிறிஸ்தவம்? ஒன்றும் இல்லை, நம்ம ஆண்டவர் சந்தோஷம், நம்ம ஆக்சுவலாக நம்ம தான் சந்தோஷப்படணும், நம்ம தான் நல்லா இருக்கணும். ஆமே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நம்ம தான் எப்படி இருக்கணும்? ஆனந்தமாக சிரித்து சந்தோஷமா நம்ம தான் வாழ்க்கைய நல்லா இருக்கும். நம்ம நல்லா இருக்க வேண்டிய நம்ம தான். பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்போ ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைகள் வந்து ஏன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்கன்றீங்க? பிள்ளைகள் ஏன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க? எங்கே ஜாய் இல்லையோ அங்கே லேர்னிங் இருக்காது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எங்கே ஜாய் இல்லையோ அங்கே லேர்னிங் இருக்காது. சபைக்குள்ளே வந்து சந்தோஷமாக சபைக்குள்ளே உட்காந்துட்டு சந்தோஷமாக இருந்தாங்கன்னா, சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க லேர்னிங்கே வித்தியாசமாக இருக்கும். விளங்குதா? எங்கே சந்தோஷம் இருக்குதோ அங்கே லேர்னிங் எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். லேர்னிங் ஈஸி, குயிக்காக இருக்கும். விளங்கிட்டீங்களா? சரி பாருங்க, எனக்கு இந்த யோசேப்பின் சம்பவத்தில் இந்த பார்வோன்ற ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பார்வோனுடைய சைடு ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை பேர் பார்வோன் சைடை நீங்கள் தியானிச்சிங்கன்னு தெரில. அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பார்வோனுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? பார்வோன் சைடை என்னைக்கா தியானிச்சிருக்கீங்களா? பார்வோன்ட்டு இருந்து சில விஷயங்கள் கற்று யோசேப்பை மட்டும் யோசேப்பை படிச்சுட்டு கூடாது. பார்வோன் சைடும் சில நல்ல விஷயங்கள் இருக்கு பாருங்க. அவன் ஒரு மாதிரி ஆளாக இருந்தாலும் அவன்கிட்ட இருந்து சில லைஃப்பில் சில விஷயங்கள் கடைப்பிடிக்கிறான் பாருங்க அவன். இப்போ பார்வோன் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு சம்பவத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா, அவன் லைஃப் ஃபிலாசபியை எதை வச்சிருக்கிறான் சொல்லுங்க? அவன் லைஃப் ஃபிலாசபி எதை வச்சிருக்கிறாங்க? கலக்கமே இருக்கக்கூடாது. ஃபிலாசபி, அவனோட ஃபிலாசபி எப்படி? கலக்கமே இருக்கக்கூடாது. அதுதான் அவன் லைஃப் ஃபிலாசபி. நான் சந்தோஷமா இருக்கணும். பார்வோனுடைய ஃபிலாசபி என்னங்க சொல்லுங்க? நான் எப்படி இருக்கணும்? நான் சந்தோஷமா இருக்கணும், நான் கலங்கக்கூடாது. ஒரு சொப்பனத்தை பார்க்குறான், கலங்கிட்டான். இப்படிதானே கலங்கிட்டாங்க. ஒரு சொப்பனத்தை பார்க்குறான், கலங்கிட்டாங்க. அவன் எடுத்த முயற்சி பார்த்தீங்களா? கலங்கின உடனே அந்த பிரச்சனை இருந்து எப்படி வெளியே வருவதுன்னு பார்க்குறான். ஐஸ் குளத்தில் விழுந்துட்டான். 50 நிமிஷமா இல்லை, உடனே அதுல இருந்து நான் வெளியே வரணும். பார்வோன் ஸ்டெப் எடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய ஸ்டெப் எடுக்கிறான் பாருங்க. அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு நான் என்ன வேணாலும் செய்ய ரெடி. அப்படி வர்றாங்க அவன். நான் என்ன வேணாலும் செய்ய ரெடி அப்படின்றான் பார்வோன். அதுக்கு என்னாச்சு தெரியுமா? ஒருத்தன் மோசமான குற்றச்சாட்டு சொல்லி ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க. யார? யோசேப்ப. அவன் மோசமான குற்றச்சாட்டுல இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட தான் பதில் இருக்கு, அவன்கிட்ட தான் தீர்வு இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கான், அவன் சொப்பனத்துக்குள்ள அர்த்தம் சொல்றான், அவன்கிட்ட போய் கேட்டா அப்படின்னு சொல்றாங்க. அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை கொண்டு வா என் முன்னாடின்றான். அவன் எனக்கு முன்னாடி கொண்டு வா. எனக்கு கலக்கம் முதல்ல தீரணும். நான் கலங்கிட்டு இருக்க கூடாது. நான் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அவன் கலக்கம் தீர்றதுக்கு அவன் என்ன விளக்கறையை செலுத்தினான் தெரியுமா யாருக்காவது? பார்வோன் தன்னுடைய கலக்கம் தீர்வதற்கு அவன் என்ன விளக்கறையை செலுத்தினான் தெரியுமா? தன்னுடைய பதவியே இன்னொருத்தவனுக்கு கொடுக்குறாங்க. தன்னுடைய பதவியே இன்னொருத்தவனு என்ன செய்யறான்? கொடுக்குறான். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என் சீட்டை தவிர
மற்றதெல்லாம் உனக்கு. என் சீட்டை தவிர மற்றதெல்லாம் உனக்கு. இந்த எகிப்தே உனக்கு தான், நீ எகிப்தே உனக்கு தான். ஆனால் ஒன்னே ஒன்று, என் கலக்க என்ன செய்யணும்? தீரணும். என் பிரச்சனை தீரணும். நான் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். நான் வந்து கலக்கத்தோடு இருக்கணுன்ற இது கிடையாது. என் கலக்கம் தீரணும், நான் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடி. அவன் தாங்க ராஜா. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாம ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். கலக்கத்தில் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது, நான் வெளியே வரணும், நான் சந்தோஷமா இருக்கணும் என்பதை கூட நம்ம தோண மாட்டேங்குது, விரும்ப கூட மாட்டேங்கிறோம். சந்தோஷமா இருக்கணும்னு விரும்ப கூட மாட்டேங்கிறோம். ஏதோ கிறிஸ்தவம்னா ஏதோ சோகமா அப்படியே சைலண்டா அப்படியே, அதுதான் ஒரு கிறிஸ்தவம் நினைச்சுக்கிட்டோம். கிடையாது, வேதத்தின்படி அது கிடையாது. எப்படி வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கிறது 1008 விஷயங்களை கேள்விப்பட்டாலும் கூட நம்ம அதை பெருசாக என்ன மாட்டிக்கிறோம் பாருங்க. அப்படியே வாழ்க்கை பிரச்சனை 1008 பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் இருக்குல்ல, அவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இருக்கு, யாருக்கு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்க்கையை நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் பாருங்க. இதனால தான் எல்லா வியாதியும் நம்ம வர வச்சுக்கிறோம். எல்லா வியாதியும் வர வச்சுட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு வயசான அப்புறம் என்ன சொல்கிறோம்? வயசாயிருச்சுல, இனி என்னத்தை இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவார். என் காலம் முடிஞ்சிருச்சு, இனி என்ன, அடுத்து என்ன? உண்மையாகவே உங்கள் காலம் முடிஞ்சிருச்சா? நான் கேட்குறேன், உங்கள் காலம் முடிஞ்சா? இனி என்ன? சஞ்சல வேதனையும் கசப்பு பிரச்சனை வாழ்ந்துட்டு இனி என்ன? இனி அவ்வளவுதான். நல்லா கவனிங்க, உங்கள் காலம் நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. நீ என்ன பண்ணுறீங்க, எப்படி வாழ்கிறீங்க என்பதை யார் பார்க்குறா? உங்கள் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். உங்கள் சந்ததியை குறித்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆண்டவரே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். நம்ம எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமுள்ள ஜீவியம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்பதை யார் பார்க்கிறா? பிள்ளைகள் காண்கிறார்கள், சந்ததிகள் ரொம்ப காண்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் இது தாண்டா, இப்படி தானே வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்து சகிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம சுமந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் பார்வோன் பாருங்க, அவன் அப்படி இல்லை. அவன்கிட்ட கலக்க வந்தது உண்மை. என் கலக்கம் தீர்றதுக்கு நான் என்ன பண்ணுவோம் பண்றேன்றான். என் பதவியே போனாலும் சரி, நான் கலங்காம இருக்கணும். ஆமென். பாருங்க, நான் அந்த கலக்கத்திலிருந்து வெளியே வரணும் என்பதுதான் மிகப்பெரிய நோக்கமாக இருந்தது பார்வோனுக்கு. நம்முடைய நோக்கம் என்ன? ஏதாவது ஒரு துக்கம், ஏதாவது கலக்கம்னா அதை விட்டு நான் வெளியே வரணும் நம்ம நினைக்கிறோமா? ரொம்ப முக்கியம் பாருங்க. உங்களுடைய லைஃப் பிலாசபியை ரொம்ப கரெக்டாக அமைச்சிக்கணும். ஆமென். நம்முடைய லைஃப் பிலாசபி எப்படி தெளிவாக இருக்கணும் பாருங்க. அதில் இதற்காக நான் என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன விலையினாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன், என்னன்னாலும் பரவாயில்ல, நான் கலக்கக்கூடாது, இதுக்காக நான் என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன். அந்த ஸ்டெப்புக்கு வந்துடும். அந்த லெவலுக்கு நம்ம வாழ்க்கையை என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும் பாருங்க. யோசேப்பு பாருங்க, அவன் வாழ்க்கையில் ஒரு பிலாசபி வச்சுருந்தான். என்ன? மற்றவர்களை மன்னிக்கணும். அவன் எப்படி பிலாசபி வச்சுருக்கான் பாருங்க, மற்றவர்களை மன்னிக்கணும். ஆகவே ஜெயிலில் இருக்கும்போது கூட அவன் ரொம்ப விடுதலையாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், அன்பாக இருக்கிறான், அன்பிலே அவன் நிலைத்திருக்கிறான். இன்னொரு காரியம் சொல்கிறேன், மன்னிக்கிறது என்பது ஏதோ நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்கிற உபகாரம் கிடையாது. வெரி குட். நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய உதவி என்னது? மன்னிக்கிறது பாருங்க. நீங்கள் ஒருத்தர் மன்னிச்சதுனால அவங்க செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லிட முடியாது. அவங்க செய்கிறது தப்பு தான், அவங்க காரியம் தப்பு தான், உண்மைதான். ஆனால் மன்னிக்கிறது, நீங்கள் மன்னிக்கிறதுனா என்னன்னா நம்மளே நாமளே ரிலீஸ் பண்ணுறது. பக்கத்தில் அப்படி தொட்டு அசைச்சு சொல்லுங்க, தொட்டு மன்னிக்கிற என்பது சொல்லுங்க, நம்மளே நாமே ரிலீஸ் பண்ணிக்கிறது. ஆமே, ஆமாம். மற்றவர்களை மன்னிக்கும் போது நாம முதலாவது சுகமாகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே, கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது விளங்குனவங்க கை அசைச்சு பின்னாடி எல்லாரும் உள்ள போகுதா? ஆவிகளை அனுப்புறீங்களா? வார்த்தைகளை
நல்லா கவனிங்க. மற்றவர்களை மன்னிக்கும் போது முதலாவது நாம சுகமாகிறோம், முதலாவது நாம சந்தோஷமடைய தொடங்குகிறோம். நமக்கு அது நல்லது. மன்னிக்கிறது என்பது அது நம்முடைய இருதயத்தை சுகப்படுத்துகிறதான ஒரு விஷயம். பாருங்க, இவ பல விதங்களிலே நம்ம ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதங்களில் நம்ம காயப்படுறோமா இல்லையா? காயப்படுறோம். இதெல்லாம் நமக்கு பிடிக்காது நடக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம காயப்படுறோம். எப்பப்பெல்லாம் யார் யார் நம்ம சொல்லுக்கு கீழ்ப்படிகளையோ, நான் எவ்வளோ சொல்கிறேன் கேட்குறாங்களா பாரு அப்படின்னு காயப்பட்டுக்கிறோம். அவங்க பண்ணுறதெல்லாம் நமக்கு அப்படியே ஹேர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது பாருங்க. இப்படி பண்ணிட்டாங்களே ஹேர்ட் ஆகிறோம் பாருங்க. எப்பப்பெல்லாம் நம்மளை ஒருத்தர் வந்து மறந்துட்டாங்களோ, பார்த்தீங்களா, இவ்வளோ பழகி இவ்வளோ அவங்க கூட இருந்து நம்மளை மறந்துட்டாங்களே, காயப்படுறோம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உள்ளே வச்சுக்கிறோம் விஷயத்தை. எப்பப்பெல்லாம் வர நம்ம முக்கியமாக அவங்க கருதலை, காயப்படுறோம். என்னை வந்து ஹானர் பண்ணலை, என்னை வந்து அப்படி பண்ணலை, இப்படி செய்யலை, என்னை வந்து அவங்க கண்டுக்கிடவே இல்லை, ஏதோ ஒரு ரீதியில் நம்ம காயப்படுறோம். எப்பப்பெல்லாம் நமக்கு முக்கியத்துவமாக நம்மளை நினைக்கலையோ அப்பெல்லாம் பாருங்க, செஞ்ச நன்மைக்கு இவங்கெல்லாம் அஸ்திபாரம் கொடுக்கலையே, ஒரு அங்கீகாரம் கொடுக்கலையே, ஒரு சரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு நமக்கு இப்படி பண்ணலையே இவங்க அப்படின்னு நம்ம காயப்படுகிறோம். ஏதோ ஒரு விதத்தில் பலரும் பல்வேறு சூழ்நிலையில் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நம்ம காயப்படுறோங்க. நல்லா கவனிங்க, அது உண்மை தான், காயப்படுறோம், அப்படி ஹேர்ட் ஆகிறோம் நம்மளே. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயந்தான் என்னன்னா, இப்போ புரியும்படியாக சொல்கிறேன், இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அது அப்படியே நடக்க போகிறது இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் சீரியஸாக எடுக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்களா உஷாராக இருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, குடும்பமாக போகிறீங்க, வண்டியில் போகிறீங்க, டூ வீலரில் போகிறீங்கன்னு வைங்களேன், போயிட்டே இருக்கீங்க. ரோட்டில் திடீர்னு ஒருத்தர் எதிர்த்தாப்பில் வந்து உங்களை அடித்து போட்டு போயிட்டான், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. பிள்ளைகளோடு போயிட்டுருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்குங்க, சரிங்களா? ஒருத்தர் இடிச்சிட்டு போயிட்டான். இடிச்சிட்டு போன பிறகு உங்கள் கையில் அப்படியே சிராச்சி அப்படியே ரத்தம் ஒழுகிட்டு கிடக்கு. இப்படி நீங்கள் காயமாயிட்டீங்க, சரிங்களா? ரத்தம் ஒழுகிட்டு கிடக்கு. இப்போ நீங்கள் அந்த நேரத்தில் வந்து இடிச்சிட்டு போன ஆளை வந்து நீங்கள் தேடி போவீங்களா, அல்லது உங்கள் ஒழுகிட்டு இருக்க அந்த காயத்தை நீங்கள் சரி பண்ணுவீங்களா? நான் வந்து ஒழுகிட்டு இருக்கிற காயத்தை தான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம், கை வைத்துங்க பார்க்கலாம். இதை பெறலாம் இல்லை, அதை எப்படி அவன் இடிக்க முடியும்? அவனை பிடி, அவனை விடாதீங்க. இங்க காயமானது நீங்க, கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சரியாகணும், நம்ம ஹீல் ஆகணும். யார் அவன் இடிச்சுட்டு போனா அவனை அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருப்பீங்களா? இவ்வளோ ஒரு முட்டாள்தானோ அது. உங்களை யார் அடிச்சுட்டு விட்டுட்டு போனானோ, அடிச்சுட்டு தூக்கி போட்டு போனானோ, அவனை நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஒரு அவனை தேடி போகிறீங்க, அவனை தான் முக்கியம் அப்படின்னு போனீங்கன்னா ரத்தம் வலிச்சுக்கிட்டே இருக்குங்கிறதுக்கு காயமானது நீங்கங்க. உடனே என்ன பண்ணணும்? அதுக்குண்டான சிகிச்சை என்னவோ அதை தான் நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். அது மாதிரி தான் பாருங்கள், உங்களை யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா, ஏன் காயப்படுத்தினாங்க, அவங்க எப்படி இப்படி சொல்ல முடியும், எதுக்காக அவங்க இந்த மாதிரி வார்த்தை சொன்னாங்க, அப்படியா இப்படியாகன்னு சொல்லிட்டு இப்படியே இதை பேச போகிறீங்களா? இல்லை, சொல்லிட்டாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு காயமானது நீங்கள் உங்கள் காயத்தை சரி பண்ண போகிறீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, இதவே அலசி ஆராய தேவையே இல்லை பாரு. இதெல்லாம் நம்ம ஆவியை அப்படியே லூஸ் ஆக்கிடும், இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா. ஸோ காயம் ஏற்பட்டது நமக்கு. அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ, காயம் வந்து யாருக்கு சொல்லுங்க, காயம் யாருக்கு சொல்லுங்க? காயம் ஏற்பட்டது நமக்கு, எனக்கு. அப்போ நான் தான் என்ன பண்ணணும்? உடனே அது நான் என்ன பண்ணணுமோ அதை முதல்ல சரி செய்யணும். அதை எப்படி அவங்க பண்ணலாம் செய்யலாம், அப்படியே போனேன்னா மேலும் நம்ம காயத்தில் என்ன செய்வோம், அப்படியே போயிட்டு தான் இருப்போம் பாருங்க. உடனடியாக இந்த ரத்தம் ஒளிகிறது, ரத்த போக்க என்ன பண்ணணும், சரி செய்யணுமோ, மருந்து போட்டு அதை என்ன பண்ணணுமோ அதை சரி பண்ணணும் பாருங்க.
யோசேப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படிதான் இருந்தான். யோசேப்பு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இப்படிப்பட்ட ஒரு சகோதரரை மன்னிக்கிறான் பாருங்க, ஏன் மன்னிக்கிறான் பாருங்க. ஏன் அவனை குழியில் தூக்கி போட்டாங்க? பொறாமை. இந்த உலகம் அப்படித்தான், பொறாமை பிடிச்ச உலகம், பொறாமை பிடிச்ச உலகமா இருக்குது பாருங்க. இப்போ தீமையில் நடக்கலாம், பிரச்சனை நடக்கலாம். ஆனால் யோசிப்பு பாருங்க, அவன் இந்த நிலைக்கு வரல. அவன் எப்படி எப்படி என்னை குழிக்குள்ள தூக்கி போடலாம், எப்படி என்னை இப்படி செய்யலாம், அவன் அந்த அந்த காயத்தில் இல்லை. அவன் வந்து அன்னைமாரெல்லாம் வந்து நிற்கிறாங்க, எல்லாரும் வந்து ஒன்றும் சேர்றாங்க. அந்த நேரத்தில் அவனுடைய உள்ள எப்படி இருக்கு பார்த்தீங்களா? என் தகப்பனாரை விட்டு பிரிச்சிட்டீங்களடா, என் தம்பி பெஞ்சமினை விட்டு நான் எவ்வளவு உயிர் கூறா இருந்தேன், என்னை பிரிச்சிட்டீங்களடா, என்ன மாதிரிலாம் நீங்க பண்ணீங்க என்ன, ஏன் சொல்லி அவன் காரியங்களை உட்காந்துட்டு ஆராயல. இப்படிலாம் அவன் சொல்லல. ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கம்பியை போட்டு மண்டை போட்டு இடிக்கல, இடிச்சுக்கிட்டே இல்லை. ஏன் அங்கிட்டு பிரதானிகள்லாம் போகும்போது அநியாயமான தூக்கி போட்டீங்களே, பார்வோன் போறான்னு வைங்களேன், ஜெயிலில் கிடந்து முட்டிட்டு பார்வோனே உன்னை வச்சுக்கிறேன்னா வெளியில வந்து என்ன மாதிரி பண்ணிட்ட, ஜெயில் கம்பியை பிடிச்சி முட்டி போர்த்திவார் மனைவியை பார்த்து உன்னை ஒரு நாள் என்ன செய்யறேன் பாரு, அநியாயமா அப்படி பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணானா? அந்த மாதிரி ஹார்ட் அவனுக்கு இருந்துச்சா? இல்லை பாருங்க. அவன் சொல்றான், இப்படிலாம் காரியம் ஆராயலை. அவன் ஆதியாகமம் 41:51 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் என் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்தார், தேவன் என் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்தார்னு சொல்கிறான். அதுக்கு பேர் என்ன விஷயம்? மனாசே. அப்படி தானே? 41 வாங்க, ஆதியாகமம் 41:51 வாசித்து பாருங்க. 51, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்புடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு என்ன பேரிட்டான்? மனாசே என்று பேரிட்டான். அடுத்தவன் சொல்றான் 52 வசனத்தில், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எபிராயிம் என்று பேரிட்டான். அதாவது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை பழுக பண்ணினார் என்று கனி கொடுக்கும்படி செய்தார். ஃப்ரூட்ஃபுல் வந்திருக்கு ஆங்கிலத்தில், ஃப்ரூட்ஃபுல். அதனால ரெண்டாவது பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறான்? எப்ராஹிம் என்று பேரிடுகிறான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நான் மனாசே பிறக்காம, அதாவது உள்ள இருக்கிற அந்த கசப்பு காயங்கள், இந்த கசப்பு இருக்கிற இருதயத்திலிருந்து இருதயம் சுகமாகாம, அல்லது நான் பழி வாங்குவேன் என்ற அந்த இருதயத்திலிருந்து பாருங்க, மன்னிக்க முடியாத ஒரு இருதயத்திலிருந்து, கசப்பு நிறைந்த ஒரு இருதயத்திலிருந்து நான் சொல்றேன் எப்ராஹிம் பிறக்க முடியாது. எத்தனை பேர் விளங்கிட்டீங்க? எப்ராஹிம் பிறக்க முடியாது. அதாவது விளங்குதா? எப்ராஹிம் பிறக்க முடியாது, மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாது, நிறைய விஷயங்களை அடுத்து செய்ய முடியாது, அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைச்சா கூட போக முடியாது. நான் சொல்றேன், நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பிறக்கணும்? மனாசே பிறக்கணும். நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னா என்ன பிறக்கணும்? முதல்ல மனாசே. மனாசேனா என்ன? வருத்தம், கசப்பு, வைராக்கியம், தவறான வைராக்கியம், பகை, எல்லாவற்றிலிருந்து வெளியே என்ன செய்யணும்? வரணும். அவன் சொல்றான், என் வருத்தங்கள் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார், மருத்துவம் யாவும் மறக்கும்படி செய்தார் என்று சொல்ல. அந்த நிலைக்கு வந்த பிறகுதான் பாருங்க அடுத்து பழுக முடியும், பெருக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பாருங்க, நிறைய பேர் நிறைய தேவையில்லாத வாழ்க்கையில சுமந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அடுத்த லெவலுக்கு போக முடியலன்னா நிறைய சுமந்துட்டு இருக்கிறாங்க அவங்க. நீங்க உயர போகணும்னா எவ்வளவு வெயிட்லெஸ்ஸா போகணுமோ அவ்வளவு நல்லது. உயர போகணும்னா எவ்வளவு தூரம் நீங்க உங்களை நீங்களே வெயிட்லெஸ்ஸா போறீங்களோ அவ்வளவு நல்லது. அப்போதான் வேகமா சீக்கிரமா நல்லா என்ன செய்ய முடியும்? நீங்க பறக்க முடியும். அப்போதான் நீங்க மேல நல்லா ஏற முடியும், போக முடியும்.
எல்லா வருத்தங்களையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா விதமான அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, அப்படியா இப்படி நடந்துருச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு காயத்தோடும் கசப்போடும் இப்படியே கவலைப்பட்டு, அந்த கவலைப்பட்டு மூட்டையா வந்து தூக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு நீங்க உங்களால் மேலே ஏற முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெயிட்லெஸ்ஸாக மாறிடுங்க. பக்கத்தில் பலார்னு கூட அடித்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல இப்படி அடித்து சொல்லுங்க பார்க்கலாம், வெயிட்லெஸ்ஸாக மாறிடுங்க. என்னது வெயிட்லெஸ்ஸாக மாறிங்க? பட்டாரும் தூங்கி எந்திரிச்சு கேட்ட உடனே அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. வெயிட்லெஸ்ஸாக மாறின விளங்குது, ஆவியில் இறுக்கமாக இல்லாமல். ஆமென். ஆவியில் வெயிட்லெஸ்ஸாக மாறின விளங்குது, ஆவியில் இறுக்கமாக இல்லாமல், ஆவியில் ஃப்ரீயாக அப்படியே ஈஸியாக பறக்கிற மாதிரி அந்த நிலையில் நம்ம வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஆமே. எத்தனை பேர் விளங்கிட்டீங்க? நீங்கள் யாருங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஆமே. ஸோ மீட்கப்பட்டவர்கள் மாதிரி நம்ம நடந்துக்கணும். தேவையில்லாத வீட்டெல்லாம் கீழே இறக்கி வைக்க வேண்டிய லட்சணம் வச்சிடணும்ப்பா. இங்கே கவலைப்பட்டுட்டு வச்சுட்டு வெயிட் எல்லா மூட்டையும் தூக்கிக்கிட்டு உங்களால் நிறைய மேலே போயிடுவேன், நான் அப்படி போயிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், ஆகணும் இது சாதிச்சு பக்கத்தில் சொல்லுங்கள், வாய்ப்பில்லை ராஜா சொல்லுங்கள், வாய்ப்பில்லை ராஜா சொல்லுங்கள், வாய்ப்பில்லை. நான் சொல்ல வர்றதால புரியுதா? புரிஞ்சவங்க கை அசைச்சு, கை அசைச்சு, நல்லா கை அசைச்சு. ஓகே. இல்லை புரிஞ்சிச்சா? இல்லை புரிய மாதிரி நிறைய சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. கால்கடியில் வைங்க எல்லாத்தையும். ஆமே. உங்கள் ஆவி ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நிறைய விஷயத்தை சாதிக்க முடியும். ஆமே. ஆமாம். ஒரு அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பிலே நம்ம நிலைச்சிருந்தோம் அப்படின்னா சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கலாம். ஆவியில் எப்படி இருக்கலாம்? ரிஜாய்ஸாக இருக்கலாம். சந்தோஷ் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி அவள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்போம், ஓடிப்போம். எஸ், எழுந்து நிற்போமா? ஆமே, எழுந்து நிற்போம். இன்னைக்கு எல்லாம் கசப்பு அது இது இதாக இருக்குன்னா இன்னைக்கு எங்கே வைக்கணும்? எது கடியில் வைக்கணும்? எஸ், எல்லாரும் மிதிங்க பார்க்கலாம். அப்படி ஒரு எஸ், கால் கடியில் வைக்கிறேன். சொல்லுங்கள், எல்லா கசப்பு வயிறு அது இது அப்படி எல்லாம் சொல்லுங்கள், கால் கடியில் வைக்கிறேன். ஆமே. எல்லா வலுசற்பையும் பாலசிங்களையும் மிதித்து போடுவாய். ஆமே. அந்த சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறிச்சா இல்லையாங்க? சகலமும் கால் கீழே தான். எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்க அவசியம் இல்லை. ஆமே. தேவையில்லாத பாரங்களெல்லாம் விட்டு ஒதுக்குனாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஆவியை விடுதலையாக்குறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. நீ யாருங்க? உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமே. யாராவது ஒரு ஆள் வாங்க, யாராவது ஒரு ஆள் வாங்க ப்ளீஸ். யாராவது ஒரு ஆள் வாங்கலை, முன்னாடி வாங்கலை, பயந்துடாதீங்க, வாங்கலை வாங்கலை, பாருங்க பாருங்க. ஓகே, ஒரு ஆள். ஓகே, சரி, உட்காருங்க பதர், நீங்கள் உட்காருங்க. பதர் எங்கே உட்காருங்க. இவர் தான் பீதான்னு வச்சுக்கோங்க. சரிங்க, நீங்கள் அங்கிட்டு உட்காருங்க பதர். நீங்கள் அங்கிட்டு, நீங்கள் இங்கிட்டு உட்காருங்க, அதான் நல்லாயிருக்கும். இவர் தான் பீதான்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்போ நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க? எங்கே உட்காந்துருக்கீங்க? உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டீர்கள். பாருங்கள், அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரோ அங்கே அவர் அருகிலே, இதான் நீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அருகிலே என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? உட்கார வைக்கப்பட்டிருக்கீங்க. சரிங்களா? எபேசியரில் 2 அதிகாரத்தில் 1 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய பாதங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கு. அவருடைய யாரு? பிதாவுடைய பாதங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க? அவரோட கூட உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கீங்க. அவருடைய பாதங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுடைய பாதங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ யாருன்னு விளங்குதா உங்களுக்கு?
சகலம் உங்க பாதங்கள் கீழே தான். பாதங்களுக்கு கீழே இருக்க வேண்டிய விஷயம் அங்கதான் இருக்கணும். அதை தூக்கி வச்சுக்கிட்டு மண்டையில வச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப விளங்குது உங்களுக்கு நீங்க யாருன்னு? ஆமென். தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை இறக்கி வைக்க வேண்டிய கால்கடியில் வைக்கணும். கால்கடியில் தான் அங்கதான் இருக்கணும் அது. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, அப்பா நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி 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 நன்றிப்பா, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பின்னாடி நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. கர்த்தர் நல்லவன், அது யாரும் மிஸ் பண்ணிடாதே, மிக முக்கியமான காரியம். ஆமென். தேவன் நல்லவன். கரங்களை உயர்த்தி அப்பா நமக்கு நன்றி சொல்லுங்க. நன்றின்னு சொல்லுவோம். நன்றி. எத்தனை ஒரு ஆச்சரிய விதமாக என்னை அமர பண்ணிருக்கிறீரப்பா. அப்பா எவ்வளோ அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. சகலம் என் பாதங்கள் கீழ்ப்படுத்தி விட்டீரப்பா. அப்பா எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் இப்படி பார்க்குறவர் அல்ல ஆண்டவரே. எல்லா உன்னதத்திலிருந்து அங்கிருந்து ராஜபார்வை பார்த்து நீர் எப்படி பார்க்கிறீரோ அதுபோல் நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து எல்லா சூழ்நிலையும் எல்லா விதமான கெட்ட சூழ்நிலை எல்லாம் ஆளுகை செய்யும்படி எங்களுக்கு நீர் அதிகாரம் கொடுக்கிறதற்காக நன்றி. சகலவற்றைய உன்னத பார்வை பார்த்து சங்கீதம் 2 சொல்லப்பட்டுள்ள வார்த்தை முடி பரலோகத்திலே விட்டிருக்கிற தேவன் நகைப்பார். சங்கீதம் 2 சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி அப்படியே எங்க வாழ்க்கையில நாங்களும் நீர் எப்படி நகைத்து எல்லாவற்றையும் சூழ்நிலையை எல்லாவற்றையும் பார்க்கிற அதே போல நாங்களும் அத்தனை காரியங்களை பார்த்து நகைக்கிறவர்களாக சூழ்நிலை எல்லாம் ஒன்றுமில்லாமக்கத்தக்க அளவுக்கு ராஜ பார்வை பார்க்கக்கூடியவர்களாக எங்களுக்கு மாற்றுகிற தயவுக்காக நன்றி அப்பா. நன்றி. இன்றைக்கு எங்களுடைய ஆவி விடுதலை ஆவதுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? தவறான காரியங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள், கசப்பு ஏதாவது இருக்குன்னா இன்னைக்கு கால் கடையில் வைங்க. மன்னிக்கிறது நீங்க உங்களை சுகமாக்குறது தான் மன்னிப்பு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் பார்த்தீங்களா? அடுத்த லெவலுக்கு போக முடியாத உங்க இருதயத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க ஆவி ஃப்ரீ ஆக முடியாது, விடுதலை ஆக முடியாத காரியங்களை ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு விடுதலையா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கணுங்க ஆண்டோட விருப்பம். மூவ் ஆஃப் காடுக்கு எத்தனை பேர் நீங்க இடம் கொடுக்க போறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவியானவரே சொல்லுங்க. அன்பு நேசரே, நடத்துமையா. ஆவியானவரே ஒரு ஜெபமாக பாடுங்களேன். அன்பு நேசரே, நடத்துமையா. சொல்லுங்க, நடத்துமையா. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நீர் பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆவி விடுதலை ஆவதற்காக நன்றி. ஸ்பிரிட்ல இன்னைக்கு விடுதலை உண்டாவதற்காக நன்றி. நீர் கொடுத்த சந்தோஷத்துக்காக நன்றி. நாங்கள் எந்தெந்த விதத்தெல்லாம் சந்தோஷத்தை நாங்கள் தொலைக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்தீரே உமக்கு நன்றி. நாங்கள் எவ்வளவு விழிப்பாய் இருக்கணும் இந்த விஷயத்துல, எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை, அந்த மகிழ்ச்சியாய் இருந்தாலே எப்பேற்பட்ட காரியங்களா நாங்கள் ஈர்த்து கொள்ள முடியும். விளங்க வைத்த சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை போதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. உட்காரும். பேசலாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவா. எழுந்திருந்து பாடுவோமா? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவாம். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வாம். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வாம். தொடர்ந்து துதி செய் மனமே,
உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். யுகத்தடி விரல் நீட்டை போக்கி உன் சொல்லை நடு நின்று நீக்கி, நுகத்தடி விரல் நீக்கை போக்கி உன் சொல்லை நடு நின்று நீக்கி, கிருபை என்னும் மதிலை தருவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். ஆமென். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியே கைவிட மாட்டாம், நம் குடும்பங்களை கைவிட மாட்டாம், சபைதனையே கைவிட மாட்டாம், உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டாம், உன் பிள்ளைகளை கைவிட மாட்டார், நம் தலைமுறையை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி நம்மை கைவிடாமல் நடத்துகிற தேவனே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நம்மோடு கூட இருந்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? Yes, Jesus. Thank you, Lord.